எதனால உங்களுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சதுன்னு வாட்ச் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு வந்து வேரிகோசல் இருக்கும். விதைப்பையில விதை அடைப்புன்னு சொல்லுவாங்க. நரம்பெல்லாம் சுத்திக்கிட்டு உயிரணுக்கள் இருக்கும், ம். உள்ள இருக்கும், வெளியில வராது. ஓ! ஃபில்டர் ஆன மாதிரி எல்லா உயிரணுக்களும் உள்ளே தங்கிடும். வெளியில வந்து ஸ்பெர்ம் மட்டும் தான் வரும். ம். நீங்க எங்க போய் டெஸ்ட் எடுத்தாலும், ஸ்பெர்ம் செமன் அனலைஸ் பார்த்தாலும் கவுண்டிங் இல்லன்னுவாங்க. ஒரு ம். சில ம். ரிப்போர்ட்ல ஒரு சிலருக்கு மார்ஃபாலஜி இல்லன்னு சொல்லுவாங்க. மில்லியன்ஸ்லாம் எனக்கு நல்லாவே இருக்குங்க. ஆனா உயிரணுக்கள் நீந்தி போற தன்மை இல்லங்க. மார்ஃபாலஜி இல்லன்னு சொல்லிட்டாங்க. வேகத்தன்மை இல்லன்னிட்டாங்க. ம். அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க. அது மாரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? உங்களுக்கு விதைப்பையில பிரச்சனை இருக்கா? இல்லன்னா ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கா? எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன்ஸ் மாறுனா ஒரு சிலருக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் கம்மியாகும். ம். அதனால எதனா பாதிப்பு இருக்கான்றத பாருங்க. இல்ல ஹைட்ரோசல் இருக்கான்னு பாருங்க. ம். ஹைட்ரோசல் இருந்தாலும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணும்? குத்துற மாரி வலி இருக்கும். விதைப்பையில வலி இருக்கா? நெறைய ம். பேர் எனக்கு சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நெறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. கிளினிக் வந்திருக்கீங்க. ம். உங்களுக்கு வந்து சர்ஜரி சொல்லியிருக்காங்களா? நேச்சுரலா சரி பண்ணிக்கிறதுக்கு நெறைய மெடிசின்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் யூஸே இருக்கு. உள்ளுக்கு சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்ல. ம். வெளிப்புறம் போடுற மருந்துலயே வந்து நெறைய பேருக்கு இந்த ஹைட்ரோஸல நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே. நான் 1 வீக் ஆர் 10 டேஸ்ல கூட அத கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு நெறைய மெடிசின்ஸ் இருக்கு. ஹைட்ரோஸில் இருந்தா ஆரம்ப காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த வலியே இல்லாம பார்த்துக்கலாம். அந்த சர்ஜரிக்கு போயிட்டு எனக்கு வந்து அதுவரைக்கும் போக நீர் வேண்டாம். கோத்துட்ருக்கு. நல்லா நீர் பை மாரி நெறைய நீர் கோத்துட்ருக்கு. அதனால ஸ்வெல்லிங் இருக்கு. வலி இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ம். அதனால உயிரணுக்கள் குறைஞ்சதுன்னு சொல்றாங்க. ம். அது மாரி நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் குடுத்து சரி பண்ணிக்கலாம். சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்ல.